பசங்க எப்பவுமே அப்பாவை விட அம்மா கிட்டதான் க்ளோஸா இருப்பாங்க. சோ உங்க ஃப்ரெண்டு நாகராஜ் தான் பையன் கிட்ட பேசுறத விட அம்மாவை வச்சு பேச வச்சார்னா கண்டிப்பா பையன் ஒத்துப்பான். அவரு கவலைப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு நீங்க மூடோட்டா இருந்தீங்கன்னா எப்படி மாமா? மீனா சொல்றதுதான் கரெக்ட். இந்த பிரச்சனைய அந்த பையனோட அம்மா கிட்டே விட்டுருங்க. அவங்களுக்கு தெரியும் அவனை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு. வினோத், தூக்கம் வரலையா? மம்மி, எனக்கு ஏதாவது கதை சொல்றீங்களா? எனக்கு என்ன கதை தெரியும்? வினோத், எனக்கு தெரிஞ்ச ஒரு ராஜாராணி கதை இருக்கு, சொல்லட்டுமா? சொல்லுங்க மம்மி. வினோத், மகத நாடுன்னு ஒரு நாடு. அந்த மகத நாட்டுல ஒரு ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சமத்தா அழகா ஒன்ன மாதிரியே ஒரு இளவரசன் இருந்தானா. சரி. அந்த இளவரசன் ரொம்ப கெட்டிக்காரனா, எல்லா வித்தைகள்லயும் ரொம்ப கை தேர்ந்தவனா இருந்தானா. படிப்புல கூடவாமா? படிப்புலயும் அவன் தான் கெட்டி. சொல்ல போனா ஒன்ன மாதிரின்னு வச்சுக்கோயேன். சோ இந்த மகத நாட்டுல இந்த ராஜா ராணி இளவரசன் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? இந்த நாட்டுக்கு பக்கத்துல மருத நாடுன்னு இன்னொரு நாடு இருந்துதான். அந்த நாட்டை இந்த மகத நாட்டு மன்னனோட தம்பி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானா. அந்த நாட்டு மன்னனுக்கும் ஒரு ராஜகுமாரி இருந்தாளாம். என்ன, அவங்களும் சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா, அந்த மருத நாட்டு மேல எதிரிங்க போர் தொடுத்து வந்துட்டாங்களா. போர் தொடுத்து வந்தவங்க போர்ல எதிரிங்கெல்லாம் சேர்ந்து அந்த நாட்டு மன்னனை கொன்னுட்டாங்களாம். ஐயோ, அப்புறம் என்ன, மன்னன் இறந்ததுனால அந்த நாட்டு மகாராணிக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம போயிடுச்சான். அதுக்கப்புறம் இந்த மகத நாட்டு ராஜாராணி இருக்காங்க இல்லையா, அவங்க மகாராணி பாவம் இல்லையா, அவங்களுக்கு மனநிலை வேற சரியில்லாம போச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்ப கருதி அவங்கள அந்த நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்து இவங்க நாட்டுல இவங்க அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டாங்களாம். சரி, வச்சுக்கிட்டாங்களா. இப்ப என்னாச்சுன்னா, அந்த பக்கத்து நாட்டு மகாராணிக்கு கொஞ்சம் மனநல சரியில்லை இல்லையா, அதனால இந்த ராஜாவும் ராணியும் அவங்க கிட்ட ரொம்ப அன்பா அக்கறையா ரொம்ப பாதுகாப்பா நடந்துக்கிட்டாங்க. இதனால இளவரசனுக்கு ஒரு சின்ன மன கஷ்டம்னு வச்சுக்கோயேன். இது வரைக்கும் நாம தான் இந்த அரண்மனையில எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா இருந்தோம். எல்லாரும் நம்ம கிட்ட தான் வந்து ரொம்ப அக்கறையா பாசமா நடந்துக்கிட்டாங்க. இந்த பக்கத்தூர் ராணி வந்த பிறகு நம்மள யாருமே கவனிக்கிறது இல்லன்னு அவர் மனசுல ஒரு சின்ன குறை இருந்துச்சாம். அதனால மனக்குழப்பம் அதிகமாகி அந்த இளவரசன் முன்ன மாதிரி எல்லா வித்தைகள்லயும் கவனம் செலுத்தாம எல்லா வித்தைகள்லயுமே தோத்து போக ஆரம்பிச்சிட்டாராம். என்ன வினோத், என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல மம்மி, இந்த கதையை ஏற்கனவே கேட்ட மாதிரி இருந்தது, அதான். வினோத், உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உன்கிட்ட சொல்லியிருப்பாங்க? தெரியல, ஞாபகம் இல்ல, நீங்க சொல்லுங்க மம்மி. இளவரசன் எல்லா வித்தைகள்லயுமே தோக்க ஆரம்பிச்ச உடனே ராஜாக்கும் ராணிக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சான். ஆனா அதுக்கு என்ன காரணம்னு மட்டும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா. அதனால காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இளவரசரை அவங்க அரச மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம். கூட்டிட்டு போன உடனே மருத்துவரும் இளவரசரை நல்லா செக் பண்ணிட்டு, இளவரசர் உடம்புக்கு ஒரு குறையும் இல்லம்மா, அவர் மனசுலதான் வருத்தம் இருக்கு, அதனால கொஞ்ச நாளைக்காவது இளவரசரை நீங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இடத்துல தங்க வைங்க, அவர் அரண்மனையில இருக்க வேண்டான்னு அறிவுரை சொன்னாங்களாம். ராஜாவுக்கும் ராணிக்கும் இளவரசரை பிரியறதுக்கு மனசு இல்லதான். ஆனா என்ன பண்றது, இளவரசர் நல்லபடியா ஆகணும் இல்லையா, அதுக்காக அவங்க மனச கல்லாக்கிக்கிட்டு இளவரசரை கொஞ்ச நாளைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குருகுலத்துக்கு படிக்க அனுப்பி அங்கேயே தங்க வச்சாங்களாம். இளவரசர் குருகுலத்துக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். அவர் மனசு நிம்மதியாகி பழையபடி எல்லா வித்தைகளையும் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாராம். என்ன வினோத், கதை நல்லா இருக்கா?
என்ன ஹாஸ்டல்ல சேர்க்க போறீங்களா மம்மி? வினோத், நான் ஹாஸ்டலுக்கு போறேன். வினோத், தாத்தா, நான் ஹாஸ்டலுக்கு கிளம்புறேன். இனிமேல் நீங்க நான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர வேலை உங்களுக்கு இருக்காது. என்னப்பா சொல்ற? உன்னை ஸ்கூல்ல இருந்து அழைச்சிட்டு வரத நான் என்னைக்கு சிரமமா நினைச்சிருக்கேன். நீங்க நினைச்சது கிடையாது. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க நினைக்கிறாங்களே. என்ன வினோத், என்ன யோசிக்கிற? எல்லாரும் இருக்காங்க, ஆனா மீனா ஆண்டி அக்கானமே. இரு வினோத், நான் கூப்பிடுறேன். மீனா, மீனா, என்ன மாமா? இங்க கொஞ்சம் வாயேன். இதோ வரேன் மாமா. என்னக்கா, வினோத் ஏதாவது பிக்னிக் போறானா? இல்ல மீனா. இல்ல ஆண்டி, இந்த வீட்டை விட்டே போறேன். என்னக்கா, வினோத் என்ன சொல்றா? இல்ல மீனா, அவன் இனிமே ஹாஸ்டல்ல தங்கி படிக்க போறான். அதத்தான் சொல்றான். என்னக்கா சொல்றீங்க? ஆமாமா. இந்த வீட்ல அவனுக்கு என்ன குறை இருக்குன்னு இப்போ ஹாஸ்டலுக்கு அனுப்புறீங்க? சொல்லுங்கக்கா. மம்மியோட டேடியும் என்ன அனுப்பல, நானாதான் விரும்பி போறேன். இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம் வினோத்? எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல ஆண்டி. ஆனா
ஹாஸ்டலுக்கு போய் படிச்சா இன்னும் நல்லா படிக்கலாம்னு தான். வினோத், நான் சொல்றேன், நீ போக கூடாது. நீங்க சொல்லி ஒன்றும் நடக்க போறது இல்லை ஆண்டி. சரி, நான் கிளம்புறேன். சிவா சார், நீங்களும் என் கூட வரீங்களா? நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். போயிட்டு வாங்க மாமா. சரி மீனா. இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த பிஞ்சு மனசுல நஞ்ச வதிச்சிட்டீங்க. நான் ஹாஸ்டலுக்கு போறேன். மம்மியோ டேடியோ என்ன அனுப்பல, நானா தான் விரும்பி போறேன். ஏ பாரு, ஏன் அலற? பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு சொல்றது உண்மைதாங்க. வினோத் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை கூட நம்ம யார்கிட்டயுமே சொல்லாம கிளம்பிட்டானேங்க. அவன்கிட்ட ஹாஸ்டல் போகணும்னு நான் டைரக்டா கூட சொல்லலங்க, இன்டைரக்டா தான் சொல்ல வந்தேன். ஆனா அதுக்குள்ள அவனை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போறதுக்கு சம்மதிச்சிட்டான். நம்மளெல்லாம் விட்டு அவன் போற அளவுக்கு நம்ம என்னங்க அவனுக்கு குடும்பம் பண்ணோம்? பாரு, எதையுமே ஆழமா புரிஞ்சுக்கிற வயசுல அவன் இல்ல. அவன் மனசுல ஏதோ தப்பான எண்ணம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவன் ஹாஸ்டல் போறது ஒத்துக்கிட்டது கூட நம்மள பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட தான். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில்
இந்த தனிமை தீவினிலே